ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்கறோம்னா ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து யூடியூப் வரைக்கும் எப்படி போட்டோன்ற மாதிரிங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது புதுசாக ஒரு சீரிஸ் கண்டினியூ பண்ண போறோம். எல்லாரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆளை கிளிக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, என்ன வீடியோ எடிட்டிங் என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் விஷயங்கள் தேவை. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கலர் கிரேடியன்ட் நீங்க சூஸ் பண்ணணும். கலர் கிரேடியன்ட்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா இந்த ஐ லிங்க்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னா கேமரா ஆங்கிள்ஸ் என்னென்ன ஷாட் எந்தெந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்ற கேமரா ஆங்கிள்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து வர்றது என்னன்னா டிரான்சாக்ஷன் உங்களுக்கு சொன்னா புரியாது. நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோல போடுறேன். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேவை உள்ளது தேவையில்லாத கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணி ஆடியோ மிக்சிங் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சேர்த்து போறதுக்கு ஒரு ஆப்ல மட்டும்தான் பண்ண முடியும். அது என்ன எப்படி பண்றது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அது நீங்க தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இதோட கைன் மாஸ்டர் அதோட பேரு, அதோட பேசிக் நம்ம பார்க்க போறோம். அதுல வாட்டர் மார்க் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படி நான் சொல்லிடுறேன், நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஷார்ட் ஃபிலிம்லேருந்து யூடியூப் வரைக்கும் எதில் எடிட் பண்ணணும் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது இந்த ஆப் தான், கைன் மாஸ்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான் கைன் மாஸ்டர் ஆப்பு. இதுக்குள்ள ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு சைஸ் இருக்கும். 1:1, 9:16, 16:9 இருக்கும். இதில் யூடியூப் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா இந்த சைஸும், டிக்டாக்னா இந்த சைஸும், இன்ஸ்டாகிராம்னா இந்த சைஸும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா யூடியூப் வீடியோ தான், இந்த வீடியோ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். மீடியா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரொம்ப வீடியோஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த இன்ட்ரோவில் இந்த வீடியோ தான். இப்போ இதில் நம்ம ஒரு சாம்பிளான வீடியோ வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிடலாம். இது என்னோடய ஃபோன் 1080p பிக்சல் சப்போர்ட் ஆகாது. இம்போர்ட் பண்ணியாச்சு. அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற பேசிக்கான எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணுறது எதுக்குன்னா இவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அப்படி கட் பண்ணி ஒன்று லெஃப்ட் சைடு உள்ளது ரைட் சைடு இல்லைன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட் சைடு உள்ளதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அடுத்து உள்ள எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் பார்த்துட்டிங்க. இது பேன் ஜூம் அப்படின்னு. இப்போ இந்த பேன் ஜூம்னா இப்போ ஸ்டார்ட் பொசிஷன் உங்கள் வீடியோ எங்கே ஸ்டார்ட் ஆகணும், இங்கே ஸ்டார்ட் ஆகணும், எண்டிங் அங்கே முடியணும் அப்படின்ட்டு இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா அந்த வீடியோ ப்ளே ஆகும்போது அந்த இடத்துலேருந்து அந்த இடம் வர ஓடும். ஓகே, பேன் ஜூம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வால்யூம். இந்த வீடியோவில் வால்யூம் வேணுமா வேணாமா, குறைக்கணுமா கூட்டணுமா அதை நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆடியோ வேணாம், நான் கட் பண்ணி வச்சுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நான் சூட்டபிளான ஒரு ஆடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஆடியோவை கிளிக் பண்ணி அதில் இருக்க உங்கள் சூட்டபிளான ஆடியோவை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இல்லை பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் எது வேணாலும் தூக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எதை தூக்கி போட போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு சவுண்டு பாப்அப் சவுண்டு அதை தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டு இதை கிளிக் பண்ணி இதில் சவுண்டு எவ்வளோ இருக்கணும், கம்மியாக இருக்கணுமா கூடுதலாக இருக்கணுமா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு வாய்ஸ் இது இந்த இடத்துல சவுண்டு கூடுதலாக இருக்கணும், இந்த இடத்துல கம்மியாக இருக்கணும், அதை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன வாய்ஸ். இப்போ நீங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வாய்ஸை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டப்பிங் பண்ணலாம். ஷார்ட் ஃபிலிமுக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். யூடியூபர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். அடுத்து இருக்கிற எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேயர் அதுதான் மெயினானது. லேயர் இது 3 பார்த்தாச்சு. இப்போ லேயரை பார்க்க போகிறோம். லேயரில் எஃபெக்ட் இருக்குது. அதை நீங்கள் கெட் மோர் கொடுத்தீங்கன்னா ஸ்டோர் போகும். ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் ஓவர்லே அப்படின்னு இருக்குது. அதில் என்னென்னா அதுவும் நீங்கள் ஸ்டோரில் போய் தான் டவுன்லோட் பண்ணணும். நான் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிச்சுக்கு என்னென்னா லிக்விட் பிரஸ்ட். இப்போ போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி வாட்டர் மாதிரி வந்திருக்கும். அது ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வரதான் அந்த ஒரு எஃபெக்ட். இது எஃபெக்ட்ஸ் தான், ஓவர்லேனாலும் அந்த எஃபெக்ட் இருக்கும். அடுத்து சினிமாட்டிக் ஃப்ரேம். நான் சினிமாட்டிக் ஓப்பனிங் வச்சுருக்கேன், சினிமாட்டிக் ஃப்ரேம்ஸ் வச்சுருக்கேன். சினிமாட்டிக் ஃப்ரேம்னா இப்படி க்ரோப் பண்ணுறது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் அந்த நார்மல் வீடியோ இந்த மாதிரி மொக்கையாக இருந்தாலும் அதை க்ரோப் பண்ணும்போது அந்த சினிமாட்டிக் எஃபெக்ட் நீங்கள் முதல்ல பார்த்த வீடியோலாம் அந்த எஃபெக்ட் போட்டிருக்கேன். சரி, இதுவும் பார்த்தாச்சு. அடுத்து என்னென்னா மீடியா அப்படின்ட்டு. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வீடியோ ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஒரு ஃபோட்டோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் நான் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப இந்த சைடில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சைடில் ஒரு வீடியோ வர மாதிரி, இல்லைனா எனக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வர மாதிரி, இல்லை நம்ம பி-ரோல் அப்படின்னா என்னென்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஏ-ரோல் பி-ரோல் கேமரா செட்டிங்ஸ் அடுத்த வீடியோவில் வரும். இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வீடியோ ஓடுற மாதிரி, இந்த மாதிரி அங்கே ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு வீடியோ ஓடும், அங்கே ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஃபோட்டோவும் வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அடுத்து என்னென்னா ஓவர்லே பார்த்தாச்சு. அடுத்து ஹேண்ட் ரைட்டிங்கில் என்னென்னா இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஏதாவது மார்க் பண்ணி காட்டுறீங்க, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி காட்டுறீங்கன்னா இப்போ சிலவங்களை குறிப்பிட்டு காட்டும், இவங்களை பாருங்கள் அந்த மாதிரி குறிப்பிட்டு காட்டும்போது இது அந்த இடத்த மார்க் பண்ணி காட்டும்.
அடுத்து இதில் இருக்கிற எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியா பார்த்தாச்சு. இதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன், மீடியாவில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணலாம். க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ நான் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, அந்த சப்ஸ்கிரைப் வீடியோ இல்லைனா இது என்ன வீடியோன்னு தெரில, இது நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் ஸ்க்ரீனில் நீங்கள் எடுத்து அந்த லேயரில் போய்ட்டு மீடியா கொடுத்துட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னா குரோமா கீ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் வந்து எரேஸ் ஆயிரும். இப்போ வந்து அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கம்மியாக வேணுமா கூடுதலாக வேணுமான்னு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும்போது அந்த க்ரீன் ரிமூவ் ஆகி அந்த இடத்துல வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வரும். சரி, அடுத்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு. உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து இந்த மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து எழுதி வரும், ஹாய் அந்த மாதிரி. இப்போ நான் சாம்பிள் கொடுக்குறேன். இந்த மாதிரி எழுதி வர ஸ்டேட்டஸ்லாம் இதில் தான் உருவாக்குறாங்க. இதில் வந்து ரொம்ப ஃபாண்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டோரில் போனீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் ஷேடோ இருக்குது, அதுக்கப்புறம் பிளெண்ட் இருக்குது, அவுட்லைனு, க்ரௌ, பேக்ரவுண்டு கலர் இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரொம்ப வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு அந்த எழுத்து வந்து மட்டும் அப்படியே வர மாதிரி இருக்கும். இதில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் ரொம்ப பேர் உருவாக்குவாங்க. இந்த ஆப்பில் தான் மேக்ஸிமம் உருவாக்குறாங்க. வேறு என்னென்னா இதில் பேசிக்கான விஷயங்கள் வந்து இதுதான். இதில் வந்து நீங்கள் இதில் எல்லாமே எங்கே போய் டவுன்லோட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டோரை கிளிக் பண்ணால் அதுக்குள்ளே எல்லாமே போயிடும். அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆடியோ, மீடியா எல்லாமே இருக்குது. இதில் வந்து இது பேசிக்கான ஒரு எடிட்டிங் தேவையான எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் இருக்குது. இது நீங்கள் வந்து கலர் கரெக்ஷன் வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து ஐ பட்டன் கொடுக்குறேன், அதுவே பார்த்துக்கோங்க. இந்த ஆப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் போய் இந்த ஆப் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் மறக்காமல் டெவலப் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படியே இந்த வந்து ஷேர் கொடுத்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிட்டு ஷேர் கொடுத்தீங்கன்னா எங்களோட பிக்சல் கேட்கும், 30 ஃப்ரேம் பர் செகண்டா, 25 ஃப்ரேம் பர் செகண்டா அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். கட்டிங்கில் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே செலக்ட் பண்ணிட்டோம்னா இதில் ரொம்ப இருக்குது. ஸ்பீட் இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது, கலர் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஈக்குவலைசர், வால்யூம் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம டிக்டாக்ல வந்து மேக்ஸிமம் எல்லாம் இருக்கிறது ஸ்லோ பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்பிளிட் கொடுத்துருவோம். இந்த இடத்துல ஸ்பிளிட் கொடுத்துட்டு இந்த இடத்துலயும் ஒரு ஸ்பிளிட் கொடுத்துருவோம். அப்ப இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஸ்பீடு இருக்கு பாத்தீங்களா, ஸ்பீடை வந்து குறைச்சிருங்க. 0.5ல குறைச்சிங்கனாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்போ வந்து பிளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. பாத்தீங்களா ஒரு ஸ்லோ மோஷன் கிடைக்குதா. இது வந்து நீங்க ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்க்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் கண்டிப்பா நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ, அதாவது இந்த சீரிஸோட கண்டினியூஸா இல்லாம அடுத்த ஒரு சீரீஸை போட்டு அது கூட சேர்ந்து வர மாதிரி இந்த வீடியோ சீரிஸ் வந்து ஜாயின் ஆகும். ஸோ வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ, இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா போய் மறக்காம போய் பாருங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, அதுல ஆளை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.